F-16 இந்த F-16 பற்றி பேச ஆரம்பித்தாலே நிறைய விஷயங்கள் அதை பற்றி பேசுகிறதுக்கு இருக்குது. காரணம், உலகம் முழுக்க அதிகமாக விற்பனை செய்யப்பட்ட ஒரு விமானம், ரொம்பவும் ஒரு கேப்பபிளான ஃபைட்டர் ஜெட். நிறைய கேட்டகரிஸில் நிறைய நாடுகள் பல்வேறு விதமான ஆப்ரேஷன்ஸில் இந்த விமானங்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இன்னமும் உலக அளவில் ஒரு நல்ல மார்க்கெட் இருக்க ஒரு விமானமாக அமெரிக்கா இதை மாற்றி வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த F-16 விமானங்கள்ன்றது ரஷ்யாவுக்கு எதிராக இந்த உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வருஷமாகவே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உக்ரைனோட இந்த சம்மரில் அந்த F-16 விமானங்களும் உக்ரைனுக்கு கிடைச்சிரும்னு சொல்லிட்டு டென்மார்க், நெதர்லாந்து போன்ற பல நாடுகள் உக்ரைனுக்கான அந்த ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது என்னன்னா, இந்த F-16 எங்கேருந்து லான்ச் ஆகும்? F-16ஓட பேசஸ், அதாவது உக்ரைனுக்குள்ள இருக்க எல்லா பேசஸுமே நாங்கள் அழிச்சிடும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ரஷ்யா ஒரு வார்னிங்கை கொடுத்துருந்தாங்க. அப்படின்னா உக்ரைனால் இந்த விமானங்கள் லான்ச் பண்ணவே முடியாதான்னு ஒரு கேள்வி இருந்தப்போ அதுக்கான பதில் இப்போ கிடச்சிருக்கு. அதுவும் அமெரிக்காவோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் கிட்ட இருந்தே அதுக்கான பதில் கிடச்சிருக்கு. F-16 கண்டிப்பாக உக்ரைன்ல இருந்து தான் லான்ச் ஆகும். ரஷ்யாவுக்கு இது ஒரு சரியான சவாலாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே ரஷ்யாவுக்கு இப்போ அமெரிக்கா இவர் மூலியமாக ஒரு சேலஞ்சை பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் எல்லாருக்கே தமிழ் பிரச்சனை வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். ஜாக் சுலிவன் இவர் யாருன்னு பார்த்தோன்னா, ஜோ பைடன் அமெரிக்காவோட பிரசிடென்ட்டுக்கு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக இருக்கவர் தான் இந்த ஜாக் சுலிவன். இவருக்கு பிபிஎஸ்க்கு கொடுத்த இன்டர்வியூவில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னா, இந்த F-16 பற்றி நிறைய பேர் உக்ரைன் சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்குறீங்க. அப்படி கேட்கப்படுற கேள்விகளில் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது, இந்த F-16 விமானங்கள் எங்கேருந்து டேக் ஆஃப் ஆகும்? ஒருவேளை நேட்டோ கண்ட்ரீஸ்ல இருந்து இந்த விமானங்கள் டேக் ஆஃப் ஆச்சுன்னா அந்த நாட்டையும் அந்த பேஸையும் நாங்கள் டார்கெட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ரஷ்யா ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்களே. ஏற்கனவே ரஷ்யா போட்ட நிறைய ரெட்லைன்ஸ், ஒவ்வொரு பாம்ஸை கொடுக்குறப்பவும் ஒரு ராக்கெட்ஸை கொடுக்குறப்பவும் ரஷ்யா வந்து நிறைய ரெட்லைனை போட்டு வச்சிருந்தாங்க. அந்த ரெட்லைன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். இன்னமும் ரஷ்யா கிட்ட இருந்து பெரிய ரெஸ்பான்ஸ் எதுவும் வரல. ஸோ அந்த மாதிரி இதையும் ஒரு ரெட்லைனா உக்ரைனும் அமெரிக்காவும் சேர்ந்து கிராஸ் பண்ணிடுவாங்களா? இதுக்கு அமெரிக்காவோட ரெஸ்பான்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு இல்லை நேட்டோ பேசஸ்ல இருந்தோ இல்லை பக்கத்தில் இருக்க நேட்டோ கண்ட்ரியோட பேஸ்ல இருந்தோ இந்த F-16 விமானங்களானது டேக் ஆஃப் ஆகாது. பதிலா ரஷ்யாவுக்கு சவாலுக்கு சவால் விடுற விதமா, ரஷ்யாவுக்கு சரியான போட்டியா உக்ரைனோட பேசஸ்ல இருந்து தான் இந்த விமானங்களானது டேக் ஆஃப் ஆகும். உக்ரைனோட டெரிட்டரிக்குள்ள இருந்தே இந்த விமானங்களானது டேக் ஆஃப் ஆகி ரஷ்யாவில் போய் அட்டாக் பண்ணிட்டு, அதாவது ரஷ்யா கண்ட்ரோல்டு ரீஜனில் போய் அட்டாக் பண்ணிட்டு திரும்பவும் சேஃபா அந்த பேஸுக்கு அந்த விமானங்கள் வரும். அதை கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்காரு. இது இப்போ ரொம்ப வைரலான விஷயமா மாறிட்டு இருக்கு. சரி, இதுக்கான பாசிபிலிட்டிஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜியாகிரபிக்கலா சில கண்டிஷன்ஸை நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம். சில நாடுகள் வந்து ஹைட் அதிகமாக இருக்கும், அந்த நாட்டோட வித்துன்றது ரொம்ப இருக்காது. உதாரணத்துக்கு நம்மளோட இந்தியாவை சொல்லணும், நம்மளோட சென்ட்ரல் இந்தியா மட்டும்தான் வித் வைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். சவுத் இந்தியா பக்கம் வர வர நம்ம இந்தியாவோட ஹைட்ன்றது அதிகமாக இருக்கும். அதே சமயம் நம்ம நாட்டோட அகலன்றது கொஞ்சம் குறுகலாக இருக்கும். ஆனால் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொண்ட நாடு கிடையாது. ஓரளவுக்கு எல்லா சைடுமே ஒரே அளவுக்கு ஜியாகிரபிக்கல் லொகேஷன்ஸை கொண்ட நாடு தான் இந்த உக்ரைன். இந்த உக்ரைனை பொறுத்த வரைக்கும் 23க்கும் அதிகமான இடங்கள்ல இவங்களோட முக்கியமான பேசஸ் இருக்கு. இதுதான் உக்ரைன் கிட்ட இருக்கிறதுல, அதாவது ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ்ல கிடைச்சிருக்க தகவலின்படி உக்ரைன் கிட்ட எந்தெந்த பேசஸ் எல்லாம் இருக்குன்ற அதுக்கான ஒரு மேப். இதை கொஞ்சம் பாருங்க. இதை நீங்க பார்த்தனாலே உக்ரைனோட 4 பேசஸ் ஆனது பக்கத்தில் இருக்க ரஷ்யாவோட நட்பு நாடா இருக்க பெலாரஸ்க்கு பக்கத்தில் இருக்கும். இந்த பேசஸ்ல இருந்து F-16 இவங்களால ஆப்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இந்த F-16 பொறுத்த வரைக்கும் உக்ரைன்ல இருக்க எல்லா பேசஸ்ல இருந்தும் இவங்களால ஆப்ரேட் பண்ணிட முடியாது. அதுக்கான காரணத்தை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த F-16ஓட லேண்டிங் கியர்ன்றது ஹைட் ரொம்ப கம்மி. இப்படி ஹைட் கம்மியா இருக்கப்போ அந்த டஸ்ட், கிரவுண்ட்ல இருக்க அந்த டஸ்ட், சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் எல்லாம் இதோட இன்ஜின் அட்டாக்குள்ள போச்சுன்னா அதன் மூலமா ஏற்படுற இன்ஜின் டேமேஜால அந்த விமானங்கள் சீக்கிரம் பழுதடைஞ்சிரும். ஸோ இதுக்குன்னு ஸ்பெஷலி மாடிஃபை பண்ணப்பட்ட ஏர்பேசஸ்ல இருந்து மட்டும்தான் இந்த விமானங்களை டேக் ஆஃப் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பெலாரஸோட பார்டர் ஒட்டி இருக்க இந்த 4 பேசஸ்லையும் கடந்த 6-7 மாசங்களா எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் நடக்கல. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம லிஸ்ட்டை விட்டு வெளியே கொண்டு போயிடலாம். இந்த பேசஸ்ல இருந்து F-16 ஆனது லான்ச் பண்ணப்பட போறது இல்லை. அதுக்கு பதிலாக சென்ட்ரல் உக்ரைன்ல இருக்க ஏதாச்சும் பேஸ்ல இருந்து இந்த விமானங்களாவது டேக் ஆஃப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சென்ட்ரல் உக்ரைனை தாண்டி போலாந்து பக்கம் இருக்கு, அதாவது வெஸ்ட் சைடில் இருக்க பேசஸ் தான் இந்த உக்ரைன் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னு நான் சொல்றேன். ஒரு தாக்குதல், ஒருவேளை F-16 வந்து இந்த பேஸ்ல இருந்து ஆப்ரேட் ஆகி அந்த பேஸ் மேலே ஏதாச்சும் ஒரு தாக்குதல் நடந்துட்டா, இல்லை அந்த F-16 விமானங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் உடனடியாக ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா சென்ட்ரல் உக்ரைனோ இல்லை ஃப்ரண்ட் லைனை ஒட்டி இருக்க பேஸ்க்கோ அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது உக்ரைனுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்கக்கூடிய செயல், இன்னும் கொஞ்சம் டைம் டிலே ஆகும். அதுவே போலாந்தோட பார்டருக்கு பக்கத்தில் இருக்க அந்த பேசஸில் இவங்க இந்த எல்லா ஃபெசிலிட்டியும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்கன்னா
போலாந்து மூலமா மற்ற நாடுகள் கிட்ட இருந்து வர உதவியை உக்ரைனால ரொம்பவே சீக்கிரமா அக்சஸ் பண்ண முடியும். அப்படி பார்த்தோன்னா 2 பேஸை மட்டும்தான் இந்த உக்ரைன் இப்போதைக்கு செலக்ட் பண்ணி வச்சிருக்கலாம். ஒன்று போலாந்துக்கு பக்கத்தில் இருக்க அந்த கொரோலிகான்ற ஏர்பேஸ், இன்னொன்று அதே போலாந்தோட பார்டர்ல பெலாரஸ், போலாந்து, உக்ரைன் சொல்லிட்டு இந்த 3 நாடுகளோட எல்லைக்கு பக்கத்தில் இருக்க 204வது டிவிஷனை சேர்ந்த MiG-29க்கான இந்த ஒரு ஏர்பேஸ். இந்த 2 பேஸை மட்டும்தான் கடந்த காலங்களில் உக்ரைன் திரும்பவும் சீரமைச்சிட்டு வந்திருக்காங்க. சேட்டலைட் மேப்போட அந்த டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா, ரஷ்யன் சோர்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த டேட்டா பேஸை பார்த்தோம்னா இந்த 2 பேசஸ்ல தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ன்றது கடந்த மாசங்கள்ல ரொம்பவே அதிகமாக நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரி பல பேசஸையும் ரஷ்யா முன்கூட்டியே தாக்கி இருக்காங்க. F-16 எந்தெந்த இடத்துல தான் ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான அந்த ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டதோ. இப்போ இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும், எந்த பேஸ்ல இருந்து எவ்வளவு தூரம் போயிட்டு இவங்களால தாக்குதல் நடத்திட்டு வர முடியும்னு சொல்லிட்டு. F-16 பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டைம் ஃபியூல் ஃபில் பண்ணா அதோட காம்பேட் ரேடியஸ்ன்றது 1200 கிலோமீட்டருக்கும் கூட. 1200 கிலோமீட்டர் வரைக்கும், அதாவது ஃப்ரண்ட் லைன் வரைக்கும் போய் தாக்குதல் நடத்திட்டு பக்கத்தில் இருக்க பேசஸ்ல இந்த விமானங்களால ஈஸியா தரையிறங்க முடியும். கிரீமியா எல்லாமே இதோட தாக்குதல் வட்டத்துக்குள்ள தான் இருக்கும். இதை வச்சு பார்க்குறப்போ ஒரு விஷயம் தெளிவாக புரியுது, இந்த விமானங்களை ஆப்ரேட் பண்ணுறதுல ஜியாகிரபிக்கல் வைஸ் உக்ரைனுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதுக்கான கெப்பாசிட்டி, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் இப்போ உக்ரைன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் சிக்கல் எந்த இடத்துல ஆரம்பிக்குதுன்னா, இப்போ நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஜாக் சுலிவனை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக சொல்லிட்டார், உக்ரைனோட டெரிட்டரிக்குள்ள தான் அந்த விமானங்கள் டேக் ஆஃப் போகுதுன்னு சொல்லிட்டு. ரஷ்யா கடந்த காலத்தை விட இப்போ உளவு செயற்கைக்கோளோட பயன்பாட்டை அதிகமாக்கியிருக்காங்க. போன வாரம் கூட காஸ்மோஸ்ன்ற அவங்களோட இன்னொரு மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் சேட்டலைட்டை அவங்க விண்ணில் ஏவிருக்காங்க. இது மாதிரி நூற்றுக்கணக்கான சேட்டலைட்ஸை ரஷ்யா வச்சிருக்காங்க, அமெரிக்காவும் அதே அளவுக்கு வச்சிருக்காங்க. இப்போ உக்ரைனுக்கு எந்த இடத்துல பிரச்சனை வருதுன்னா, ரஷ்யன் சேட்டலைட்ஸை பொறுத்த வரைக்கும் தரையிலிருந்து 12 மீட்டர்ல இருந்து 25 மீட்டர் வரைக்கும் ஹை அக்யூரசியோட ஹை ரெசல்யூஷனைஸ்டு இமேஜஸை இந்த சேட்டலைட்ஸால எடுக்க முடியும். இதை இன்னும் கிளியரா புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு அடுக்குமாடி கட்டடம் அதோட 3வது மாடியில இருந்து தரையில ரோட்ல நடந்து போற ஒரு நபரை நம்ம பார்த்தா எந்த அளவுக்கு கிளியரான இமேஜஸ்ல கிடைக்குமோ, ஒரு பிக்சர் கிடைக்குமோ, அந்த அளவுக்கு ஹை ரெசல்யூஷன்ஸ்ல இந்த இமேஜஸை இந்த உளவு செயற்கைக்கோள்களால் எடுக்க முடியும். இதை வச்சு 24 மணி நேரமும் உக்ரைனோட பேசஸ்ல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு, உக்ரைனோட அந்த இன்டெலிஜென்ஸ் கேதரிங் எப்படி இருக்கு, இந்த பேசஸ்ல இந்த விமானங்களை பயன்படுத்துறதுக்கு என்ன மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ் இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரஷ்யா கவனிச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் ரஷ்யாக்குள்ள நடக்கிற விஷயங்களையும் இந்த அமெரிக்கா கவனிச்சு இந்த உக்ரைனுக்கு இன்புட்டா கொடுத்துட்டு இருக்காங்க. அதன் மூலியமா தான் நிறைய S-400 லான்ச்சர்ஸும் நிறைய பேசஸ் மேல ரஷ்யாவோட விமானங்களும் அழிக்கப்பட்டுச்சு. இப்படி இந்த கண்டினியூஸ் இன்ஃபர்மேஷன் ஆனது உக்ரைன்ல இருந்து ரஷ்யாவுக்கு கிடைக்க என்ன ஆகுனா, ஒரு நல்ல கிளியர் கட்டான ஐடியா வச்சிருப்பாங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இடத்துல நடக்குது, ஸோ அப்போ F-16 விமானம் ஒருவேளை இங்க வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படி வரப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பத்திலேயே அடிச்சிட்டோம்னா அது உக்ரைனுக்கு பெரிய லாஸாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி ஒரு 60% 80% வரைக்கும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகிற டைமில் அதை போட்டு அடித்தோம்னா திரும்பவும் அவங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஸ்க்ராட்சில் இருந்து ஆரம்பிக்கிற விதமாக முதல்ல இருந்து கட்டி எழுப்புறதுக்கு அவங்களுக்கு லேட் ஆகும். இது எல்லாமே அந்த விமானங்களோட அரைவலுக்கு முன்னாடி மட்டும்தான். ஏன்னா இன்னும் F-16 வரல. சம்மரில் வந்து முதல் செட் ஆஃப் விமானங்கள் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் டென்மார்க் எல்லாம் ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ளேயே அட்டாக் பண்ணுறதுக்கான அப்ரூவலை கொடுத்துட்டாங்க. தோராயமாக இப்போ பார்த்தோன்னா 75 80 விமானங்கள் வரைக்கும் ஒட்டு மொத்தமாக இந்த உக்ரைனுக்கு கிடைக்கும். ஸோ இந்த விமானங்கள் இங்கே வந்துச்சுன்னா, இந்த விமானங்கள் ஆப்ரேட் ஆச்சுன்னா டேக் ஆஃப் ஆகிடும். ஏன்னா ரஷ்யாவோட இன்டெலிஜென்ஸ் மேபி ஃபைல் ஆனாலும் இல்லை இந்த சேட்டலைட்ஸ் மூலிமா ஒழுங்கான இன்புட் கிடைக்கலனாலும், உக்ரைன் ரொம்ப சீக்ரெட்டாக வச்சிருந்தாலும் டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் அந்த விமானங்கள் லேண்ட் ஆகிறத ஈஸியாக ரஷ்யாவில் கண்டுபிடிக்க முடியும். கிரீமியாவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க அந்த தொலைதூர ரேடார்கள் மூலியமாகவும் அவங்களோட சர்வேலன்ஸ் விமானங்கள் மூலியமாகவும் அட்டாக் பண்ணிட்டு திரும்ப போகிற அந்த ஏர்கிராஃப்ட் எந்த பேஸ்ல இருந்து கிளம்பி வந்துச்சு, எந்த பேஸ்க்கு ரிட்டர்ன் போகுதுன்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ரஷ்யாவால் எடுக்க முடியும். அப்படி எடுத்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? எந்த பேஸ்ல இருந்து வந்துச்சோ அந்த பேஸ் மேல ஒரு அட்டாக் பண்ணிடுவாங்க. அப்படி அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா ஒன்று அந்த பேஸ் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படும், அப்படி இல்லையா டெம்பரரியா டேமேஜ் ஆகி அதுக்கப்புறம் அங்கிருந்து விமானங்களை லான்ச் பண்ண முடியாத மாதிரி ஒரு பிரச்சனை வரும். ஸோ F-16 பொறுத்த வரைக்கும் இது உள்ள வந்தாலும் ரஷ்யாவோட இப்போ இருக்க ஃபயர் பவருக்கும் அவங்க கிட்ட இருக்க வெரி எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் மிசைல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த F-16 எந்த பேஸ்ல இருந்து கிளம்பினாலும் அந்த F-16க்கு ஒரு பெரிய பிரச்சனைன்றது காத்துட்டு இருக்கு. அதை ஆப்ரேட் பண்ற பேசஸ்க்கும் நிறைய பிரச்சனைகளானது காத்திருக்கு. இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும், இது எல்லாத்தையுமே வந்து ஓவர் கம் பண்ணணும்னா உக்ரைனுக்கு இருக்கிறது 2 ஆப்ஷன் மட்டும்தான். ஒரு ஆப்ஷன் தெரியும், நேட்டோ கண்ட்ரீஸ்ல அதை பக்கத்தில் இருக்க பேசஸை யூட்டிலைஸ் பண்ணி அதன் மூலியமா இந்த விமானங்களை லான்ச் பண்றது. ஏன்னா ட்ரோன் மாதிரி கிடையாது. ஒரு ட்ரோனை வந்து அதோட ஸ்பேர் பார்ட்ஸை மட்டும் தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டு போனால் போதும். ஒரு இடத்துல வச்சு ஒரு 4 பேர் சேர்ந்து அதை ஒன்றா சேர்த்து லான்ச் பண்ணிடலாம். ஆனால் அந்த விமானங்களை அந்த மாதிரி யாராலையும் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரான பேஸ் தேவை. அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கிலோமீட்டர் கணக்கிலான ரன்வேவும் தேவை. ஸோ இது எல்லாத்தையுமே மறைச்சு பண்ணிட முடியாது. அப்போ மொதல் ஆப்ஷன் நேட்டோ பேஸ்லேருந்து லான்ச் பண்ணுறதுனா, ரெண்டாவது ஆப்ஷன் என்ன? வேற ஒன்றுமே இல்லை, அண்டர் கிரவுண்ட் பேசஸ். இந்த பேர் எங்கே கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குல்ல. ஈரான் கூட ஒரு டைம் இமேஜ் ஒன்று விட்டுருந்தாங்களே, என்கிட்ட வந்து அண்டர் கிரவுண்ட் பேஸ் இருக்குது, இதன் மூலிமா எங்களால்
இஸ்ரேலோட தாக்குதலை தவிர்க்க முடியும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் பேஸை ஏதாச்சும் இந்த உக்ரைன் கட்டுனாதான் அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சமாச்சும் இருக்கு. மேபி இந்நேரத்துக்கு அவங்க கட்டிட்டு கூட இருக்கலாம், அது ரஷ்யாவுக்கு தெரிஞ்சும் இருக்கலாம், வெயிட் பண்ணிக்கிட்டும் இருக்கலாம். இதை பற்றி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரப்போ அதை பற்றி நம்ம சேனலில் கண்டிப்பாக பார்ப்போம். ஆனால் இந்த F-16 வந்ததுக்கப்புறம் தான் சரியான போட்டியே இந்த யுத்தத்தில் இருக்குது, யாரோட கை எப்படி வாங்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குறிப்பாக F-16 உக்ரைனுக்குள்ளே இருந்து தான் லான்ச் ஆகும்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிட்டேருந்து ஒரு அறிவு பண்ணது வந்திருக்கு. இது உண்மையிலேயே உக்ரைனுக்குள்ளே இருந்து லான்ச் ஆகிறதுக்கான இல்லைனா நாட்டோ நாடுகளில் இருந்தால் அந்த விமானமானது டேக் ஆஃப் ஆகுமா? ரஷ்யா இதுக்கு முன்னாடி நிறைய ரெட் லைனை போட்டிருக்காங்க, அது எல்லாத்தையுமே உக்ரைன் கிராஸும் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அந்த விமானங்கள் நாட்டோ பேசஸ்லேருந்து கிளம்புனா இதுவும் அதே மாதிரி ஒரு சாதாரணமான ரெட் லைனாக வருமா, இல்லை இதுக்கு பின்னாடி பெரிய கான்சிக்வன்சஸ் வருமானு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடுபெறுது உங்கள் ஆர்கே.